அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியுமே, பொள்ளாச்சி வாழ்க்கை, இங்க வந்தோம், கடைசியில இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். நல்ல வேலைக்கா, அவன் உங்களை பார்க்கல. பார்த்துருந்தா என்ன பண்ணிருப்பானோ? ஏதோ போலீஸ்ல பெரிய பதவியில இருக்கான் போல இருக்கு. தெரியலானு, ஆனா தேனக்காவை கூட்டிட்டு போயிருக்கானே. ஆமால, அந்த விஷயத்தை மறந்துட்டேன். இங்க பாரு, முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். சரி. சார், சொல்லுமா. ஸ்கூட்டியை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அதை பத்தி உள்ள விசாரிக்கணும். ரைட்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. தேங்க்யூ சார். வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விஷயம்? சார், எங்க ஸ்கூட்டி காணாம போயிடுச்சு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அதான் கிடைச்சிருச்சான்னு கேட்கலான்னு வந்தோம். கம்ப்ளைண்ட் எப்ப கொடுத்தீங்க? அது 2 நாள் ஆயிடுச்சு சார். 2 நாள் ஆயிடுச்சு சார். ஏமா, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து மாச கணக்குல காத்துட்டு இருக்கான். நீங்க 2 நாள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. போங்கம்மா, வண்டி கிடைச்சது சொல்றேன், போங்க. சார், என்ன சார் பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க? வண்டி காணாம போயிடுச்சு, கிடைச்சிருச்சான்னு தானே கேக்குறோம். என்னம்மா ஓவரா பேசுற நீ வண்டி கேட்டு வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ வம்புக்கு வந்த மாதிரிலாம் தெரியுது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? கான்ஸ்டபிள், என்ன பிரச்சனைங்க? சார், 2 நாள் முன்னாடி வண்டி காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் சார். இவர் சரியா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏயா, லேடிஸ் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது? கம்ப்ளைண்ட் காப்பி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். கொடுங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. கான்ஸ்டபிள் சார். வா. சொல்லுங்க சார். இந்த நம்பர்ல உள்ள வண்டி ஏதாவது ஸ்டேஷன்ல இருக்குதான்னு பார்த்து சொல்லு. சார், மாட்டின லிஸ்ட் வந்திருக்கும், இது வரைக்கும் வரவே இல்லையே சார். யோ, நேதான சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல 40 வண்டி பிடிச்சாங்க. அதுல ஏதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லியா? எப்ப உங்க லிஸ்ட் கொடுக்கறது, எப்ப நீ பார்த்து சொல்றது? எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிக்க பாரு, புரியுதா? சரிங்க சார். நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார். அக்கா, அவர் சொன்ன மாதிரி நீ ஏதோ சண்டை போட வந்த மாதிரி தான் இருந்தது. ஏங்கா இப்படி பண்ற? இல்லானு, இப்ப வண்டி கிடைக்கிறதே முக்கியம் இல்ல. வண்டிக்காக வந்தவங்கிறது ரெஜிஸ்டர் ஆகணும், அதுதான் முக்கியம். நமக்கு தேவாதான் பேசாம இரு. ஆமா, அதுவும் கரெக்டு தான். ஆனா நீ நிறைய யோசிக்கிற. நெருக்கடியில தான் மூளை நல்லா வேலை செய்யும். அண்ணே, இங்கதான் நிறுத்துங்க. சார், இதான் சார் எங்க வீடு. வாங்க வாங்க சார். போலாம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.